வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கிறோம். இலங்கையின் ஜனாதிபதி இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விஜயம் என்பது கண்டிப்பாக உற்றுநோக்கலை ஏற்படுத்தும். இதற்கு காரணம், ஜனாதிபதியாக தெரிவானதுக்கு பிற்பாடு அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றது. இதுதான் முதல் தடவை இந்தியாவுக்கு முதல் விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இது இருக்கிறது. அதிகளவான வரவேற்பு என்பது அன்றுகுமார் திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்டது இந்தியா தரப்பினால். அவர் உரையொன்றையும் நிகழ்த்தி இருப்பார். இந்த சூழ்நிலையில இந்தியாவுடைய வெளிவகார அமைச்சரிடம் சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. மாகாண சபை முறைமையை சார்ந்த தமிழ் மக்களுடைய தீர்வு விடயங்கள் பற்றி மோடி அவர்கள் அன்றுகுமார் திசாநாயக்கவோடு ஏதாவது விடயங்கள் பேசி இருக்கிறாரா என்ற கேள்விக்கு அவர்களுடைய தரப்பு பதில் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறது. முக்கியமாக அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் தொடர்ச்சியாக தேர்தலுக்கு முற்பாடும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பல விடயங்கள் பேசி வந்திருக்கிறார். நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தலில் கூட வடக்கு கிழக்குல பெரும்பான்மையான வாக்குகள் அன்றுகுமார் திசாநாயக் அவர்களுடைய தரப்புக்கு கிடைத்திருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையில முக்கியமாக மாகாண சபை தேர்தல் பற்றி இருக்கின்ற விடயங்களையும் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்கள் பற்றி அன்றுகுமார் திசாநாயக்கவுக்கு முக்கியமாக மாகாண சபை தேர்தலை நடத்த சொல்லி வலியுறுத்தல் என்பதை இந்திய தரப்பின் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெளிவுபடுத்தல் ஒன்றையும் வழங்கியிருக்கின்றனர். எவ்வாறாக இருந்தாலும் இனி வருகின்ற நாட்கள் மாகாண சபை முறைமை சார்ந்தோ இல்லாவிட்டால் 13ஆம் திருத்த சட்டத்துக்கு பதிலாக இன்னொரு புதிய திருத்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தற்போதைய அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மாகாண சபை தேர்தல் முறை நடைபெறுமா இல்லையா என்பது எல்லாவற்றையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம். ஆனால் இந்திய தரப்பு இதை வலியுறுத்தி இருந்ததாக ஒரு தெளிவுபடுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். ஜனாதிபதியினுடைய இந்த இந்திய விஜயத்தில் கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை பற்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். முக்கியமாக இலங்கையில கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்திய கடல் தொழிலாளர்களை விடுவிக்க சொல்லி சிறையில் இருக்கின்ற அவர்களை விடுவிப்பதற்கான பரிசீலனைகளை செய்ய சொல்லி அவர் ஒரு வேண்டுகோளை தற்போதைய ஜனாதிபதிக்கு விடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக நீண்ட காலமாக கடல் தொழிலாளர்களுக்கு இடையில நிலவி வருகின்ற இந்த முரண்பாடுகள் இல்லாவிட்டால் கடல் எல்லை தாண்டி இலங்கைக்குள் வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பல மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்படுவதும் வழக்கமான ஒரு விடயம். மாறி மாறி 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கின்ற விடயம். தொடர்ச்சியாக இதுக்கு சரியான முறையில் தீர்வு காணணும் என்று 2 நாட்டுடைய மீனவர்களும் நிறைய தடவை போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு தீர்மானங்களும் எட்டப்படவில்லை. எனவே தற்போதைய அரசாங்கத்தினுடைய ஆட்சியிலும் கடற்தொழிலாளர்களுக்கு தீர்வு கிட்டும் என்று சில யோசனைகள் சில கருத்துக்களும் எழுந்த வண்ணமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் இவருடைய இந்திய விஜயத்தின் போது மு.க.ஸ்டாலின் அவர்கள் இலங்கையில இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிற இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கான பரிசீலனை செய்ய சொல்லி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவனுடைய காலப்பகுதியில் சீனி வரி தொடர்பாக எழுந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை என்பது முன்னெடுக்கப்படுகிறது. முக்கியமாக 15.9 பில்லியன் ரூபாய் சீனி வரி குறித்தான விசாரணையாக இருக்கின்ற இந்த விசாரணையில முன்னாள் அமைச்சராக இருந்த வர்த்தக அமைச்சராக இருந்த பந்துல குணவர்த்தனவுக்கு இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் என்பது அழைப்பாணை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இவர் அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகிய பந்துல குணவர்த்தனவிடம் 4 மணித்தியாலங்கள் விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்ற வகையில சீனி இறக்குமதி தொடர்பாக வெள்ளை சீனி இறக்குமதி தொடர்பான வரி என்பது குறைக்கப்பட்டது. 50 ரூபாயாக இருந்த வரி 25% குறைக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதன் மூலமாக திரைசேரிக்கு கிடைக்க வேண்டிய 16 பில்லியன் ரூபாய் நட்டம் என்பது இலங்கைக்கு ஏற்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் என்பது 2021ஆம் ஆண்டு ஜனவரியில குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல அப்போது அமைச்சராக இருந்த வசந்த சமரசிங்க அவர்களினால் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அண்மையில இது தொடர்பான விசாரணைகள் என்பது ஒவ்வொரு தரப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இப்போது இதுக்காக பந்துல குணவர்த்தன என்பது அழைக்கப்பட்டிருக்கின்றார். முக்கியமாக இது மிகப்பெரிய ஒரு ஊழலாக மிகப்பெரிய வரியினுடைய இழப்பாக இது பார்க்கப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரம் எப்படி இடம்பெற போகிறது, இதுல சரியான முறையில தீர்வுகள் கிட்டப்படுமா இல்லையா என்பதும் விசாரணைகளுக்கு பிற்பாடு தெரிய வரும்.
பால் லைசன்ஸ் பெற்றுக் கொடுப்பதற்கு சிபாரிசு செய்த அரசியல்வாதிகளும் பதவி விலக வேண்டும் என்று சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அது அவர் எதோடு பொருத்தி பார்க்கின்றார் என்றால், தற்போது சபாநாயகர் பதவி விலகி இருந்தார். அவருடைய கலாநிதி பட்டம் என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்டதும், கலாநிதி பட்டம் பெற்றது உண்மை, அதை உடனடியாக நிரூபிக்க முடியாது என்று சொல்லி அவர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அதை நான் பாராட்டுகின்றேன். நாகரிகமாக அவர் விலகி இருக்கிறார். அதே போல பால் லைசன்ஸை பெற்றுக் கொடுப்பதற்காக நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிபாரிசு செய்திருக்கிறார்கள். அவர்களும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். விக்னேஸ்வரன் அவர்களை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு முற்பாடு அவர் பார் லைசன்ஸ் பெற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சிபாரிசு வழங்கியிருந்தார். அதுக்கு பிற்பாடு தான் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லி விலகி அவர் கொழும்புல போய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்திருக்கிறார். அதே போல ஏற்கனவே அரசாங்கத்திட இந்த பார் லைசன்ஸை யாரெல்லாம் வழங்க சிபாரிசு செய்தார்கள் அந்த பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பட்டியல் வெளிவந்ததுக்கு பிற்பாடு நாடாளுமன்றத்தில் அவர்கள் இருக்காம நாடாளுமன்றத்தினுடைய அந்த பதவியை ராஜினாமா செய்து விலகுவது நல்லம் அப்படின்ற விடயத்தையும், அப்படி செய்தால் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றதாக இப்போது சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த பார் லைசன்ஸ் விவகாரம் என்பதும் தேர்தல் காலப்பகுதியிலிருந்து இப்போது வரைக்கும் நீண்டு கொண்டே போகின்றது. அந்த பட்டியலை நாங்கள் பகிரங்கமாக வெளியிடுவோம் என்று சொல்லி தற்போதைய அரசு தரப்பு சொல்லியிருந்தாலும் இதுவரைக்கும் அதை பகிரங்கப்படுத்தவில்லை. இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இப்ப வரைக்கும் இருந்து வருகிறது. தேர்தல் காலத்துல பொது தேர்தல் நேரத்தில் இவர்கள் இதை வெளிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்கள் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக அது யாரெல்லாம் சிபாரிசு வழங்கினார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்கள் இதுல பெரும்பான்மையாக அடிபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 3 நாள் விஜயமாக இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னது போல அவர் இந்தியாவில் இருக்கின்ற முக்கியமான அரசியல் தலைவர்கள், முக்கியமான நபர்களை சந்தித்து கலந்துரையாட போகிறார். இந்த சூழ்நிலையிலும் இலங்கையினுடைய தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கனடாவுக்கு தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விஜயத்தின் மூலமாக பொறுப்பு கூறல், இந்து பசிபிக் பிராந்தியத்தின சமகால அரசியல் சூழல், அதே போல தமிழ் மக்களுக்கு நெருக்கடி தொடர்பான பல விடயங்கள் இதன் போது பேசப்பட இருப்பதாகவும், அதே நேரத்தில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை தமிழரசு கட்சியுடைய திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாஸ் அவர்கள் சந்தித்தும் கலந்துரையாட போவதாகவும் சொல்லப்படுகிறது. கனடாவை பொறுத்தவரையில இலங்கையில தமிழ் மக்களுடைய விவகாரத்துக்கு அதிகமாக ஆதரவு வழங்குவது, போர்க்குற்றம் இலங்கையில இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்ன நாடுகள்ல முக்கியமான நாடு கனடா. எனவே அவர்கள் இந்த அரசியல் சந்திப்பு என்பது இடம்பெற போகிறது. நல்ல முறையில் இது இடம்பெற வேண்டும் தமிழ் மக்களுக்கு என்றது கண்டிப்பான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைய நாள் செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.